எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. நான் ஆக்சுவலாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே பேசலான்னு இந்த இந்த செங்கோட்டையனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள்லாம் சொல்லுங்களேன். நம்ம ஒரு பப்ளிக்காக பேசுகிறோம். நான் என்னால் எல்லார்கிட்டையும் பேச முடியுது. எல்லாரும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவலை பரிமாறிக்கிறது தான். இந்த செங்கோட்டையன் 3 நாளைக்கு முன்னாடி கட்சி விட்டு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. நீ தலைவர்கிட்ட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் பேசணும், நீங்கள் பேச மாட்டேறீங்க, பேசுனேன்னு சொல்கிறீங்க. சரி, எதுக்கு பேட்டி கொடுக்குறீங்க? நீங்கள் வெளியே பேட்டி கொடுக்குறீங்க. அவர் ஒரு நோட்டீஸ் மாதிரி விட்டு உங்களை கட்சி விட்டு தூக்கியிருக்கலாம். அவர் நோட்டீஸ் மாதிரி உள்ள கட்சி விட்டு அவர் தூக்கிட்டாரு. நீங்கள் நேராக போயிட்டு ஹரித்வாருக்கு போகிறேன்ட்டு போய் அமித்ஷாகிட்ட போய் உக்காந்தீங்க. உங்கள் கட்சிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சம்பந்தம்? உங்கள் கட்சியில் ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட தானே போனோம். நீங்கள் ஏன் அமித்ஷாகிட்ட போனீங்க? அப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் போய் உங்கள் கட்சியை எடுத்துன்னு போய் பிஜேபியில் அடகு வச்ச மாதிரி தானே ஆகுது. உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக ஃபைட் பண்ண முடியலையா? ஒரு டிஎம்கேவோ ஒரு எலெக்ஷன் வருது. நேற்று ஆரம்பித்தான் விஜய் கட்சி. அவனே நான் தனியாக நிற்கிறேன், என் கூட எல்லாரும் கூட்டணி சேருங்க, இவங்க வேணாம் அவங்க வேணான்னு அவன் சொல்கிறான். உங்களால் ஏன் சொல்ல முடியல? என்ன பெரிய எம்ஜிஆர் ஆரம்பித்தார், ஜெயலலிதா ஆரம்பித்தாங்கன்றீங்க. உங்களால் தனியாக ஸ்டாண்டப் பண்ண முடியலையா? இந்த எலெக்ஷன் முடிகிற வரலாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எலெக்ஷனை நடத்துங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏலாம் ஜெயிச்சு ஒரு பொதுக்குழுன்னு கூட்ட மாட்டிங்களா? அதில் யார் தலைவரோ அவங்க வர போகிறாங்க. இந்த வேலைலாம் 4 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் செய்யல? நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? யார் தலைமை பதவி எடுத்துக்கிறது, யார் கொள்ளடிக்கிறதுல கொள்ளை கூட்ட தலைவனாக இருக்குது, இப்படி தானே யோசிக்கிறீங்க. எவனாவது ஒருத்தனாவது மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஏற்கனவே டிஎம்கே 100% ஊழல் கட்சின்னு தெரிஞ்சு போச்சு. அவன் எல்லாத்துலேயும் கமிஷன் பண்ணுறாங்க. வெறும் விளம்பரம் தான் போய் நிற்குது. 1000 ரூபாய் செய்கிறேன், 1000 ரூபாய் செய்கிறேன்ட்டு அது வேறு சொல்லியே 10,000 அடிச்சுங்கிறாங்க. ஒருத்தனை யாருமே எதிர்க்க மாட்டுறாங்கனாலே தெரியும் அவன் அயோக்கியம், எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறான் பணத்தைன்னு. எல்லா பத்திரிகையிலேருந்து எல்லாரும் அதுதான் பண்ணினுக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. நம்ம நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாரையும் பற்றி விமர்சிக்கிறதுல தப்பே கிடையாது. அவங்கள அவங்க கரெக்டுனா கரெக்டு, தப்புன்னா தப்பு, அவ்வளோதான். நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் விரோதம் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுவோம், எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணுவோம், விஜயை விமர்சனம் பண்ணுவோம், சீமானை விமர்சனம் பண்ணுவோம், சினிமா நடிகரை விமர்சனம் பண்ணுவோம். எல்லாரையும் விமர்சனம் பண்ண தான் போகிறேன். அதே மாதிரி கொஞ்சம் தொழிலை பற்றியும் பேசுவேன், தொழிலை பற்றியும் பேசணுங்கிறேன். இப்போது நம்மளால் ஒரு கடையில் போய் உக்காந்து ஒரு 4 பேர் விட்டு உட்காந்து பேசுறது பதில் இப்படி பேசுகிறேன், கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியட்டோன்ற மாதிரி. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அப்படியே யோகி சிகாமணி வெங்கலத்தில் செலவைக்கிற வேண்டிய ஆள்லாம் கிடையாது. அவரும் ஊழல் பண்ணுறவர் தான். அவர் எப்படி 4 வருஷம் தாக்கு பிடிச்சாரு? மாதம் எல்லாருக்கும் கரெக்டாக பட்டுவாடை பண்ணி வந்தார். யாரும் அவங்க சம்மந்தியே ஏதோ பெரிய கான்ட்ராக்டுக்காரான், அவர்கிட்ட பணம் வாங்கி தான் எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. மாதம் எல்லோரும் கொடுக்குறாங்க, மாதம் அவருக்கு டெண்டர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்படுறோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியாது. ஒரு திட்டமாச்சும் ஒரு தலைவனாச்சும் மக்களுக்கு இது செய்ய போகிறோம், மக்களுக்கு இது நல்லது அப்படி இப்படின்னு இருக்குதா? அவன் இவன் அத்தை பண்ணுறான், அவன் அத்தை பண்ணுறான், அவன் இத்தை பண்ணுறான் இப்படின்னு சொல்கிறானுங்களே தவிர, நாங்கள் ஜனங்களுக்கு இதெல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் கரெக்டாக முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓட்டு கேளுங்கன்றோம். அதை கேட்கவே மாட்டேறீங்க. நம்ம பேசுறது பேசுவோம், நம்ம செய்கிறது செய்வோம், நம்ம 1000 ரூபா கொடுத்துட்டா போதுந்து. ஜனங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 70-80% பேர் ஏழை மக்கள். அவனுங்க இந்த 1000 ரூபாய் கொடுத்தா போதும்ன்ட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கி கண்ட கைசாடைங்கள்லாம் உள்ளே விட்டுட்டு தான் இவ்வளோ ஆகுது. நம்ம காலத்துக்கும் இப்படி தான் பேசின்னு இருக்கணும் போல இருக்குது. இந்த பத்திரிகைக்காரனுங்களும் கூட ஒன்றும் அதோடு அவ்வளோ லேசுப்பட்டவனுங்க இல்லை. எல்லா பக்கமும் போகிறானுங்க, எல்லா பக்கமும் பணத்தை வாங்கிக்கிறானுங்க, எவன் கவரில் போட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிறானுங்க, எவன் எதை எழுத சொன்னாலும் எழுதுறானுங்க.
ஒருத்தனை வந்து நியாயமாக கரெக்டாக எழுதுறானுங்களா? ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸ் ஜனங்களுக்கு தெரியுன்னா அதை சொல்கிறதில்ல, தேவையில்லாத விளம்பரம் மாடல் மாதிரி எல்லாத்தையும் போட்டுனுங்கிறானுங்க. நல்லதாக போடுங்க, நல்லது செய்யுங்க, ஜனங்களுக்கு நல்லது செய்யுங்க. ஒரு பக்கம் மோட்டிவேஷன் வீடியோவாக யாரோ போட்டுனுங்கிறாங்க, அதெல்லாம் ஓட மாட்டேங்குது. ஒரு பக்கம் எல்லாமே வந்து இந்த ஊழல் ஏழும் ஓடிங்குது, அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. இவர் ஜெர்மனிக்கு போனாராம், முதலீடு கொண்டு வந்தாராம். எங்கேயா அந்த முதலீடுலாம் எங்கேயா ஆரம்பிக்கிறீங்க? எல்லாம் ஏதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குதா? இந்தந்த கம்பெனி வருது, இந்தந்த கம்பெனியில் இவ்வளோ வருது, இத்தனை பேர் வருது, இவ்வளோ கோடி வருது, இவ்வளோ பேருக்கு வேலைன்னு மொட்டையாக ஒரு 3 இதில் பார்த்தேன் நான். இந்தந்த கம்பெனியில் வருது, இத்தனை பேர், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு இல்லைங்க, எல்லாமே ஜனங்களுக்கு தெரியணும். ஜனங்கள்ல நானும் ஒருத்தன் தானே. எல்லாருக்கும் வருது, இவ்வளோ வருது, இவ்வளோ கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி. இவ்வளவும் நீங்கள் ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக செஞ்சுன்னுக்கிறீங்க? எலெக்ஷன் வருதுன்ற வசதி தானே. நீங்கள் எலெக்ஷன் வருதுன்ற வசதி தான் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக சுற்றுறது, மைக்கு மாட்டி சுற்றுறது, இப்போ எலெக்ஷன் வருதுன்றது தான். எலெக்ஷனுக்கு வந்தால் தான் எல்லோரும் போவீங்க, எல்லோரும் சொல்லுவீங்க, அப்போ தான் உங்கள் திட்டம் என்னன்னு ஜனங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த ட்ராமாலாம் வந்து இன்னொரு 6 மாதம் 7 மாதம் எங்களுக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் வீடியோ போட்டதுக்கு இதுதான் காரணங்க. செங்கோட்டைன்னு இருக்காரு, அவருக்கு என்ன கோரிக்கை? கட்சி உள்ள விட்டு பிரிஞ்சவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும்? பொதுக்குழு செயற்குழு கூட்டுங்க அதிமுகலன்னு ஒரு கோரிக்கை வச்சு உங்கள் தலைவரை கூப்பிட்டு சொல்லணும். இல்லை நீங்கள் தான் உங்கள் கட்சிக்கே தலைவர்னு வச்சுங்க, நீங்கள் உங்கள் மாவட்ட செயலர் ஒரு 10-15 பேர் மாவட்ட செயலர் சேர்ந்து போய் எதனா ஒன்று பண்ணணும் அதிமுக தலைமை அலுவலகத்தில். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இன்னத்துக்கு டேக்ஸுக்கு டெல்லிக்கு போய் ஹரித்வாருக்கு போகிறேன்ட்டு டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்குறீங்க. பிஜேபிக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு கூட்டணி கட்சி தானே. கூட்டணி கட்சியில் மட்டும் கூட்டணி பங்கு போட்டு கூட்டணி வேலையை மட்டும் பார்க்கணும். உன் கட்சி விவகாரத்தை ஏன் அவங்ககிட்ட சொல்ற? மோடி வரும்போது பன்னீர்செல்வத்தை பார்க்கவில்லை, இதெல்லாம் ஒரு காரணமாயோ கூட்டணி விட்டு வெளியே வர்றதுக்கு? அசிங்கமா இல்லை? சின்ன பசங்க மாதிரி பேசுறீங்களே. நான் ஒரு நடிகரை பார்க்க போனேன், அவர் பக்கத்தில் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்க உள்ள என்ன அப்படின்ற மாதிரி இது. மோடி வந்தாரு, உங்களை கூப்பிட்டா போய் பாருங்க, கூப்பிடனா போயிட்டு அட்ட வேலையை பாருங்க. உங்களை ஒரு ஆளாம் மதிக்கலையா அந்த இடத்துல இருக்காதீங்க. சிம்பிள் தானே இது. என்னை பக்கத்தில் சேர்க்கவில்லை, என்னை ஒரு ஃபோட்டோ பிடிக்கல, நான் என்னை கூட்டணி விட்டு வெளியே வரேன்றீங்க. நீங்கள்லாம் வந்து அரசியலுக்கு லாக்கி இல்லாதவனுங்க. போதும் ஏன் நீங்களாம் கொள்ளடிச்சுது போதும் ஏன். புதுசாக எவனா வந்து கொள்ளடிச்சு புதுசாக நாங்கள் ஆளுங்களை பார்த்துக்குறோம். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நீங்களே கொள்ளடிப்பீங்க. இப்போ இவன் வரானா, இவன் வந்து எதனா தூக்கி புதுசாக போகிறானா, இவனும் கொள்ளை தான் அடிக்க போகிறான். இவன் சும்மா இருந்தாலும் இவன் ஊழகிறவனுங்களாம் சும்மா இருக்க மாட்டானுங்க. நீங்க வந்தாலும் அதான் பண்ண போகுது. எல்லாருமே கொள்ளை கூட்ட தலைவனுக்கு தான். இப்போ ஒரு தனி மனிதர் எடுத்துக்கினாலும் அவன் திருடுறதான் பார்க்குறானா. எவனாச்சும் யோகியமாகறானா? இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன், நான் 100% வெளியே போயிட்டு நேர்மையாக சம்பாரித்து 150 ரூபா வீட்டுக்கு கொடுத்து நாங்கள் நேர்மையாக சாப்பிட்றோம்னா, நானும் போகிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், நானும் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வந்தால் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வரோம். எல்லா மனிதர் குணமும் அதுதான். அதுலேயே ஒரு சின்ன அளவில் செய்யுங்கடா, அவ்வளோதான்டா நாங்கள் சொல்கிறது. சின்ன அளவில் செய்யுங்க. 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோன்னா குறைஞ்சபட்சம் அதில் 7 ரூபாய்க்காச்சும் நல்ல பொருள் தாங்க. மிச்சம் 3% திருடினா பரவாயில்ல. நீங்கள் 7% திருடிட்டு 3% இதில் செஞ்சுட்டு அது 3 மாதத்தில் உடையுது. ஒரு ரோடு போடுறீங்க, அந்த ரோடோட ஆயுசு ஒரு 10 வருஷம் கூட இருக்கக்கூடாது? இருக்காது. 10 மாதம் இருந்தால் பெரிய விஷயம். ஏன்னா அப்போ தான் அடுத்த வருஷம் ஒரு டெண்டர் விட்டு அதே ரோடு போட சொல்கிறதுக்கு, அப்போ தான் அடுத்த வருஷம் போட்டு திருப்பி டெண்டர் போடுறதுக்கு. எந்த கான்ட்ராக்டுக்காரனாவது பிச்சைக்காரனாக இருக்கிறானா பார்த்துக்கிறீங்களா? எல்லாரும் கொழுத்து போய் கிடக்கிறானுங்க. நீங்களா 10 திருந்தினா தான் உண்டு, இல்லைன்னா அதால பாதாளத்துக்கு போவோம். செங்கோட்டையன் சார், நீங்கள் போய் ஹரித்வாருக்கு பாருங்கள், அமித்ஷா சாமியை பாருங்கள், முடிஞ்சோம் மோடி சாமியை பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பரிகாரத்தை தமிழ்நாட்டுக்கு பண்ணுங்க. நாங்கள் இதையும் வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் 30 சீட்டு ஜெயிப்பீங்களா 3 சீட்டு ஜெயிப்பீங்களான்னு தெரில.
மொத்தம் மூச்சீட்டு பசங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்க, நாங்கள் குத்துறது குத்தி வேலை காட்டுறது காட்ட போகிறோம். எவன் இப்போ டிஎம்கே ஜெயிச்சா அவர் அப்படியே சூப்பர் ஸ்டார், அவரும் வந்து எல்லாம் அவ்வளோதான், அவனும் திருடன் தான், எல்லாரும் திருட்டு பசங்க தான். ஜனங்களுக்கு நல்லது செய்ய பாருங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது ஒரே ஒரு கருத்து. வணக்கம்.